எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ. அபி சரிடா, இங்க பாரு எவ்வளோ பூ இருக்கு தங்கம். அழக்கூடாது. என்னாச்சு என் தங்கத்துக்கு? தூங்கி எந்திரிச்சதுலேருந்து அழுதுட்டே இருக்க. அழக்கூடாதுடா. வாங்கம்மா. என்னாச்சுமா? இன்னும் பாப்பா அழுகையே நிறுத்தல போல. சினிங்கிட்டே இருக்கா. எப்பவும் தூங்கி எழுந்தானா இப்படி தான் இருப்பாளா? ஆமாம்மா, கொஞ்ச நேரத்துக்கு இப்படி தான் இருப்பான். கொஞ்ச நேரம் ஆனால் சரியாயிடும். புது இடமா இருக்குல்லம்மா, அதனால தான் அப்படி தோணுது போல. சரி விடு பேத்திய. இந்த பாட்டி இருக்கப்ப எதுக்கு ஃபீல் பண்ணணும் தங்கம்? அபிக்குட்டி என்னாச்சு செல்லம்? ஏன் அழுதுட்டே இருக்கீங்க? சரி வரீங்களா? நான் பாப்பாக்கு ஒன்று எடுத்து வச்சிருக்கேன், gift கொடுக்குறேன், வரீங்களா? பரவாயில்லையம்மா, நீங்க கூப்பிட்டோன்னே வந்துட்டாலே. நானா? நீ என்ன என்னன்னு கூப்பிடணும்? அபி, அவங்களும் உனக்கு ஒரு பாட்டி தான், சரியா? பாட்டி தாண்டா தங்கம். ஆனா நீ என்ன பாட்டின்னு கூப்பிடக்கூடாது, அம்மாச்சின்னு கூப்பிடு. ஆமாடா தங்கம், நான் தான் உன்னோட அம்மாச்சி, சரியா? இனிமே எப்பவும் என்ன தங்கம் அம்மாச்சினே கூப்பிடுங்க. அபி மெதுவா போ, அத்தை அங்கதான் இருக்காங்க, மெதுவா போனோம். அம்மா, நீங்க உண்மையா தான் சொன்னீங்களா? ஆமாம்மா அனு, நான் மனசார தான் சொன்னேன். ஏன், நான் உன்னை என் பொண்ணாக தான் பார்க்குறேன். நீ எனக்கு பொண்ணுன்னா அவள் என்னோட பேத்தி தானே, அப்பாவை என்னை அம்மாச்சின்னு தானே கூப்பிடணும். இனிமே எப்பவும் நீ, அனிதா, வைஷு 3 பேரும் எனக்கு பொண்ணுங்க தான், சரியா? இனிமே எப்பவும் உனக்கு யாரும் இல்லைன்னு நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. உன்னோட அம்மா பேர் என்னன்னா லக்ஷ்மி. உன் கூட பிறந்தவங்க யாருன்னா அனிதா, வைஷ்ணவின்னு நீ பேர் சொல்லி சொல்லணும், சரியாடா? உனக்கு அம்மா தங்கச்சிங்கன்னு எல்லாரும் இருக்கும். அம்மா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. இனிமே அம்மா வீட்டுக்கு போகணும், அம்மாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் குடு குடு நீங்கள் ஓடி வந்துன்னு என் பொண்ணுங்க, சரியா? சரிங்கம்மா, கண்டிப்பாக. அப்பாடி, ஒரு வழியா 2 பேரும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. அபி, அபிக்குட்டி அங்கே போகாதடா, இங்கே வா அபி. சரி விடு, அதான் அண்ணா இருக்காருல்ல. அடடே, யாரு? என் தங்கப்புல தூங்கி எந்திரிச்சு வந்துட்டீங்களா? சரி சரி இருங்க, அப்பா தூக்குறேன். அச்சச்சோ, அபி வேற உங்களை அம்மான்னு கூப்பிடுறா. அனிதா அபிக்குட்டி, தூங்கி எந்திரிச்சிட்டிங்களா? அம்மா ரூம்ல தான் தூங்கிட்டு இருந்தீங்க தெரியுமா? அதுக்குள்ள எந்திரிச்சு வந்துட்டீங்க. செல்லம், குடுகுடுன்னு ஓடி வந்துட்டீங்களா? அம்மாவும் உங்களை பார்க்காம எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமாடா செல்லம். செல்ல குட்டி, அம்மா குட்டி, அப்படியே பொம்மை மாதிரியே இருக்குடி தங்கம். சாக்கி தானே வேணும் தங்கத்துக்கு? அம்மா கிட்ட நிறைய சாக்கி இருக்கு, ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். அப்புறமா அம்மா உனக்கு எடுத்து கொடுக்குறேன். சாரி அனிதா, நான் கூட அவங்கள அம்மான்னு சொன்னதுக்கு ஃபீல் பண்ணுவீங்களோன்னு நினைச்சேன். ஆனா நீங்க சார், எனக்கு அப்படியே ஏற்கனவே தெரியும். அன்னைக்கு கூட கோவிலில் பார்த்தேன் சார். அப்போ கூட என் பக்கத்தில் ஓடி வந்து என் சாரியை பிடிச்சி இழுத்து அம்மானு கூப்பிட்டான். அப்போ இருந்து எனக்கும் இவளை நான் வேற மாதிரி இப்போ கூப்பிடணும்னு சொல்ல தோணலை சார். அதனால தான் அம்மானே கூப்பிடுன்னு சொல்லிட்டேன். ஒரு மின்சார பார்வை வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்து விட்டேன். இந்த உலகத்தில் நான் இல்லை, நான் இல்லை, உன்னை இழந்து விட்டான். அதான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டோம்ல, உள்ள போலாமா? போலாங்க, போலாம். என்னடா சூர்யா, எங்க அண்ணா சிரிச்சுலாம் பேசுறாரு. எங்க அண்ணா மூஞ்சில சிரிப்பே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் பாக்குற மாதிரி இருக்கு. அதுவா, எனக்கு ஒரு டவுட் இருந்ததுடா, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டவுட்டா? என்ன சொல்ற? உங்க அண்ணாக்கு அனிதா மேல லைட்டா சாஃப்ட் கார்னர் இருக்கு. என்ன? புரியல. அது என்னன்னா, கொஞ்ச நாளாவே உங்க அண்ணாக்கு அனிதா மேல லைட்டா ஒரு கண்ணு.
டேய் எங்க பாரு எங்க அண்ணாவை தப்பாலாம் சொல்லாத. எங்க அண்ணா என்னைக்கும் ஒரு பொண்ணை தப்பான நோக்கத்துல பார்க்கவே மாட்டாரு. ஆமாடா வரிஞ்சு கட்டிட்டு வந்துருவீங்க. தப்பான நோக்கத்துல பார்த்தா நான் மட்டும் எங்கடா சொன்னேன். அப்படி இல்ல, அனிதாவோட ஃபேமிலி மேட்டர்லாம் ஒரு நாள் தெரிய வந்துச்சு உங்க அண்ணாக்கு. அன்னையில இருந்து கொஞ்சம் அனிதா மேல அவனுக்கு மரியாதை அதிகம். ஓ. ம். அப்போ இப்ப பேசி ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்கன்னு சொல்றீங்க. நீ வேணா பாரேன், கண்டிப்பா உங்க அண்ணா கல்யாணத்துக்கு ஒத்துப்பான். ஒத்துக்கிட்டா நல்லா இருக்கும் சூர்யா. உண்மையா எனக்கு அண்ணியை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லவங்களா இருக்கு பார்க்கவே. ரொம்ப சாஃப்டா பேசுறாங்க. அதே மாதிரி போல்டாவும் இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா ஆதி, உண்மையாதான். அனிதா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. ஆஃபீஸ்லே அனாவசியமா யார்கிட்டயும் சிரிச்சு கூட பேச மாட்டாங்க. எப்பயும் லோன்லியா இருப்ப மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனா யார்கிட்டயும் அளவுக்கு மீறி பழகவும் மாட்டாங்க. அதே மாதிரி அவங்கள தேடி ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை ஹார்டாவும் சரி சாஃப்டாலும் சரி அவ்வளோ ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இருக்க பிரச்சனைக்கு இதுவரை யார்கிட்டயும் அவங்க ஹெல்ப்னு கேட்டு நாங்க பார்த்ததே கிடையாது. ஒர்க் விஷயத்திலயும் சரி அவ்வளோ ஸ்மார்ட் ஒர்க்கான பர்சன் தெரியுமா. எல்லா விஷயத்தையும் அவ்வளோ ஈஸியா ஒர்க் பண்ணுவாங்க. ம். சரி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. முன்னாடி இருந்த கார்த்திகை நம்ம சீக்கிரமா பார்க்கலாம். முன்னாடி இருந்த கார்த்திகை நானுமே ரொம்ப மிஸ் பண்றேன். அதனால அவனையும் பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்க போகுது. கண்டிப்பா அனிதா அவனை நல்லபடியா மாத்துவாங்க. முன்னாடி இருந்த கார்த்திக் நமக்கு சீக்கிரமா கிடைப்பான். ம். சரி சரி, வாங்க அங்க பாருங்க அம்மா கூப்பிடுறாங்க. போலாம் உள்ள. ம். சரிடா. என்னப்பா தம்பி, 2 பேரும் பேசிட்டு வந்தீங்க. என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? கார்த்திக், என்னவா இருந்தாலும் சொல்லுடா. டேய் மச்சான், உன்கிட்ட தான் கேக்குறாங்க, சொல்லுடா. இங்க பாருடா, அனிதா மாதிரி நல்ல பொண்ணு உனக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷம்டா. வேண்டான்னு சொல்லிடாதடா கார்த்தி. எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம். அனிதாமா. இங்க பாருடா அனிதா, உன் மனசுல என்ன தோணுதோ அதை நீ பிராங்கா சொல்லலாம், சரியா? யாராச்சும் எதாவது நினைச்சுப்பாங்களோன்னு எதுவும் நினைக்க வேண்டாம்டா. ஏன்னா நீயும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான். எப்படி எனக்கு அப்பர்ணா, கயல், ஏன் அனு கூட எங்க பொண்ணு தான், அதே மாதிரி இனிமே நீயும் எங்களுக்கு ஒரு பொண்ணு தான். அதனால உன் மனசுல என்ன பட்டதோ அது தைரியமா சொல்லுடா. என்ன முடிவு எடுத்திருக்க? உனக்கு எங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா? அனிதா சொல்லுடா. அம், எனக்கும் இந்த கல்யாணத்துல சம்மதம். அனிதா ரொம்ப சந்தோஷம்டா தங்கம். கேக்குறப்பே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆமாக்கா, நம்ம பிள்ளைக்கும் மருமகளுக்கும் கல்யாணம் ஆக போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையாவே தங்கச்சிமா, எங்களுக்கு இதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ இன்னைக்கே நல்ல நாளா தான் இருக்கு. எல்லாம் 2 பேருக்கும் விருப்பம் தானே. நாம ஏன் இன்னைக்கே உறுதி பண்ணிக்க கூடாது? பூ வச்சுட்டு போயிடலாம். சரிங்கண்ணா, நீங்கெல்லாம் பெரியவங்க. நீங்க பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா எனக்கு சந்தோஷம்தான். என் பிள்ளைக்கு நல்லது நடக்கணுங்கிறது எனக்கு எத்தனை வருஷ கனவு தெரியுமா. அவளுக்கு கல்யாணம் ஆகிறது நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. என் பிள்ளை போகிற இடத்துல சந்தோஷமா இருப்பான்னு நம்பிக்கையோட இருக்கேன். இங்க பாருங்கம்மா, உங்களை சமாதானப்படுத்துறதுக்கோ வாய் வார்த்தைக்காகவோ நான் சொல்லவே இல்லை. எங்களுக்கு அனிதாவும் இன்னையில இருந்து ஒரு பொண்ணு தான். என்னைக்கு அவ எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தாலோ எங்க வீட்டுக்கு மகளா நாங்க கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறோம், சரிங்களா? அதனால எப்பயுமே அனிதா எங்க வீட்டு பொண்ணு தான். நீங்க அவளை பத்தி எதுவும் கவலைப்பட வேண்டாம். நீங்க ஆசைப்பட்டதை விட உங்க பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருப்பா. நீங்கெல்லாம் பெரியவங்க சொல்றது கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ம். அப்புறம் என்ன, இவ தான் எங்க மருமகன்னு முடிவாயிடுச்சு. அப்போ பூ வச்சு உறுதி பண்ணிடலாம். பூ வைக்க சொல்லிடலாமாண்ணா? ஆமாப்பா. சுமதி, எல்லாம் ரெடியாக தாங்க இருக்கு. பிள்ளைய கூப்பிடுங்க. அப்பர்ணா, இங்க வாடா. நீ தான் வந்து உங்க அன்னைக்கு பூ வைக்கணும். வா வா. அப்பா நானா? இது என்னக்கா கேள்வி? அப்புறம் நீங்க தான் பூ வைக்கணும். அன்னைக்கு நீங்க தானே பூ வைக்கணும். அதுதானே முறை. போங்க. அண்ணி ஹாப்பியா? மென்மையாய் மெல்ல நகரும் எந்த நாட்குறிப்பில் வன்மையாய் நீயும் வந்து சேரும் மாயம் என்ன? என்னவோ செய்கிறாய் நீ, என்னாயுள் எல்லைகள் போலாகிறாய். காந்தமா என்னை ஈர்க்கும் உந்தன் அன்பு வெல்கம் அண்ணி. சாந்தமா என்னை கட்டி போடும் ஜாலம் என்ன? கேட்கிறேன் கூரடி பெண்மையே. வாழ்க்கை போகும் தூரம் நீயும் நானும் போக சரிம்மா தங்கச்சி, அப்புறம் நாங்கெல்லாம் கிளம்புறோம். போய் நிச்சயத்துக்கான வேலையை பார்க்கலாம். நிச்சயதார்த்த டேட்டை குறிச்சிட்டு நாங்க சொல்றோம், சரிங்களா? என்னண்ணா சாப்பிடாம கூட வீட்ல இருந்து கிளம்புறீங்களே?
நீங்க தான் எங்களை நல்லா கவனிச்சிங்களேம்மா. வந்ததுக்கு அப்புறம் டீ, அப்புறம் காஃபி, அப்புறம் இளநீ, அப்புறம் ஸ்வீட்டு, காரம் இவ்வளவு எங்களுக்கு வயிறே ரொம்பிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. நிச்சயத்துல நல்லா சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? நாங்களும் போய் சீக்கிரமா எங்க மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்ல. அதுக்கான டேட் எல்லாம் குறிச்சு நிச்சயத்துக்கு நாள் குறிச்சிடலாம். ம் சரிங்கண்ணா, கண்டிப்பா ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க. அதே மாதிரி நிச்சயம் சிம்பிளாவே பண்ணிக்கலாமே. சரிங்கம்மா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்யாணத்தை மட்டும் கொஞ்சம் கிராண்டா பண்ணிக்கலாம். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படியா? உங்க இஷ்டம்ண்ணா. சரிங்கம்மா. சரிம்மா மருமகளே, நாங்க போயிட்டு வரட்டுமா? ஆ சரிங்க அங்கிள். அட என்னம்மா அங்கிள்னு கூப்பிட்டுக்கிட்டு, வாய் நிறைய மாமான்னு கூப்பிடு. அப்படி இல்லையா உனக்கு அப்பான்னு கூப்பிடணும்னு தோணுச்சுன்னா அப்பான்னு கூட கூப்பிடு. சரிங்க மாமா, போயிட்டு வாங்க. ஆமாடா தங்கம், உனக்கு தான் இந்த சாக்லேட், நீயே சாப்பிட்டுக்கோ. ஆனா ஃபுல்லா இன்னைக்கே சாப்பிடக்கூடாது சரியா? ஒன்று சாப்பிட்டுட்டு அம்மா கிட்ட கொடுத்துரு. அம்மா டெய்லி உனக்கு ஒன்று ஒன்று கொடுப்பாங்க சரியா? இன்னைக்கே ஃபுல் சாக்லேட்டும் சாப்பிடக்கூடாது. பாரா, நீ சொன்ன உடனே கேட்டுக்கிட்டாமா. நாங்கள் சொன்னா கூட கேட்க மாட்டா தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒரு பீஸ் தான் சாப்பிட்ணும் கேட்பான்னு நினைக்கிறேன். சான்ஸே இல்லை. அன்னைக்கு கண்டிப்பாக ஃபுல்லாக கொடுக்கணும். அதனாலேயே இவ்வளோ பெரிய சாக்லேட் நாங்கள் வாங்குறதே இல்லை. குட்டி குட்டி சாக்லேட்டாக தான் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நீ சொன்ன உடனே கேட்டுக்கிட்டாலே பரவாயில்ல. ஆமா, என் தங்கம் சமத்து. அம்மா சொன்னா கேட்பீங்க அப்படி தானடா தங்கம்? என் செல்லம். சரிங்க நீ, நாங்கள் போயிட்டு வரோம். அண்ணி, அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க. அப்பப்போ உங்ககிட்ட கால் பண்ணி நாங்கள் பேசலாம்ல. சரிம்மா, கண்டிப்பாக கொடுக்குறேன். ஆமாம் அண்ணி, எங்கள் அனு அண்ணி மாதிரி நீங்களும் எப்போ எங்கள் வீட்டுக்கு வருவீங்கன்னு நாங்கள் ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நீங்களும் வந்துட்டீங்கன்னா எங்களுக்கு 2 அண்ணி கிடைச்சிட்டாங்க. அப்போது எங்களுக்கு ஒரே ஜாலி தான். சரிம்மா அனிதா, டைம் ஆச்சு. எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. நாங்கள் இன்னும் போகாமல் இங்கே இருந்தால் கொஞ்ச நேரத்தில் கூப்பிடவே ஆரம்பிச்சிடுவாங்கம்மா. வீட்டுக்கு போகணும்ல, நைட் எப்படியோ டின்னர் வேறு செஞ்சு சாப்பிடணும். அதனால் நாங்கள் கிளம்புறோம்மா, டைம் ஆச்சு. இப்படியும் இனிமேல் அடிக்கடி நம்ம மீட் பண்ண தான் போகிறோம். கண்டிப்பாக சீக்கிரமாக எங்கள் வீட்டுக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்துடுவோம். சரிங்கக்கா. ஆனால் அக்கா, என்னை நீங்கள் வாங்க போங்கன்னு கூப்பிடாதீங்களே. என்னை வா போனே கூப்பிடுங்கக்கா ப்ளீஸ். சரி அனிதா, இனிமே உன்னை வா போனே கூப்பிடுறேன். இப்படி கூப்பிட்டீங்கன்னா தான் டிஸ்டன்ஸ் இல்லாமல் ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாதிரி இருக்குல்ல. எனக்கு இப்படி இருந்தால் தான்க்கா பிடிக்கும். சரிம்மா. சரிங்க அண்ணி, நாங்கள் போயிட்டு வரோம். பாய். சரி, எல்லாரும் பத்திரமா போயிட்டு வாங்க. உங்களுக்கு நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன்ல, போய் ரீச் ஆன உடனே ரீச்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்க, ஓகேவா? கண்டிப்பாக அண்ணி. அண்ணா, என்ன இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? டைம் ஆச்சு, வாங்க போலாம். நானும் போலாம் தாண்டா சொல்றேன். இந்த சூர்யா தான் நில்ல நில்ல நிக்க வச்சுட்டே இருக்கான். என்னன்னு கேளு நீயே. என்னாச்சு சூர்யா? டேய் ஆதி, அவன் தான் லூஸ் மாதிரி புரியாம பேசுறானா? உனக்கு கூட புரியலையா என்ன? இப்பதாண்டா பொண்ணெல்லாம் பார்த்து உறுதிலாம் பண்ணிட்டோம். அட்லீஸ்ட் என் தங்கச்சி கிட்ட போய் நான் போயிட்டு வரேன்னு ஒரு வார்த்தை இவன் சொல்லிட்டு வந்தா தானே நல்லா இருக்கும். எதுவுமே பேசாம வரான் பாரு. அதுக்கு தான் நிக்க சொல்லியிருக்கேன். அங்க வர உங்க தங்கச்சிங்க அண்ணி எல்லாரும் சேர்ந்து அவங்கள விட மாட்டேன்றாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் பேச சொல்லலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. கொஞ்ச நேரம் இரு. ஓ, அப்படியா? கரெக்ட் தான் சூர்யா, நீங்க சொல்றது இப்படிதான் இருக்கணும். அப்புறம் என்னன்னா, நீங்க அன்னிக்கிட்ட ஒரு வார்த்தை போயிட்டு வரேன்னு கூட சொல்லாம கிளம்புனா நல்லாவானா இருக்கும்? அன்னிக்கிட்ட சொல்லிட்டு வாங்க. அங்க பாருங்க, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. போங்கண்ணா, சீக்கிரம் போங்க. டேய் என்னடா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இங்க பாரு சூர்யா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. சொன்னா கேளுங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சொல்லிட்டு தான் போகணும்னு ஏதாச்சும் இருக்கா என்ன? கிளம்பலாம் வாங்க. டேய், எப்படியும் நாம 3 பேரும் ஒரு கார்ல தான் போக போறோம்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் கிளம்பட்டும்டா. நீ என்னடா ஒரு வார்த்தை கூட பேசாம வர? இதெல்லாம் தப்புடா. போய் பேசிட்டு வா. சூர்யா, ஏன் நான் இதுக்கு முன்னாடி அனிதா கிட்ட பேசினதே இல்லையா என்ன? இன்னைக்கு என்னடா புதுசா? டேய், இத்தனை நாள் நீ பேசினது என்னடா? ஒரு சாதாரண எம்ப்ளாயி கிட்ட பேசின மாதிரி பேசின. இது வேறடா. இன்னைக்கு தான் அவங்க தான் உனக்கு ஒய்ஃபா வர போறாங்க. ஸோ அவங்களும் நினைச்சு பார்ப்பாங்கல்ல, ஒரு வார்த்தை நீ போயிட்டு வரணும்னு சொல்லணும்னு. போடா மச்சான், போய் சொல்லிட்டு வா. ஷோ, நீங்க 2 பேரும் இருக்கீங்களே. சரி, இருங்கடா, போய் சொல்லிட்டு வரேன். சார், என்னாச்சு சார்? ஏதாச்சும் மறந்து விட்டுட்டீங்களா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அனிதா. உங்ககிட்ட என்ன சார், சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை. சரி, போயிட்டு வரேன். சரிங்க சார், போயிட்டு வாங்க.
நேற்று இல்லாத மாற்றம் என்னது? காற்று என் காதிலேதோ சொன்னது. இதுதான் காதல் என்பதா? இளமை பொங்கிவிட்டதா? இதயம் சிந்திவிட்டதா? சொல் மனமே. இன்னைக்கு மனசுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்னதான் நமக்கு பிடிச்சிருக்குன்னு நம்ம சொல்லிட்டாலும் மனசுல ஒரு சின்ன தயக்கம் இருந்துட்டே இருந்ததுங்க. எங்க நம்ம பையனுக்கு பிடிக்காம போயிடுமோ, இல்லை அந்த பொண்ணுக்கு நம்ம பையனை பிடிக்காம போயிடுமோன்னு ரொம்ப ஒரு எண்ணம் தோணிட்டே தான் இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேரையும் தனியாக பேச விடுறப்ப கூட நான் கொஞ்சம் பயந்துட்டே தாங்க இருந்தேன். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வந்து கல்யாணத்தில் சம்மதம்னு சொன்னோடனே அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க. நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போதில்ல, எவ்வளோ தெரியுமா சந்தோஷமாக இருக்குது. ஆமாக்கா, நானுமே அவங்க ரெண்டு பேரும் தனியாக பேசணும்னு சொல்கிறப்ப கொஞ்சம் பயந்து தான்க்கா இருந்தேன். ஆனால் ரெண்டு பேரும் வந்து சம்மதம்னு சொல்கிறப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம கார்த்திக்குக்கு அனிதா தான்க்கா கரெக்டாக இருப்பாங்க. கண்டிப்பாக ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்வாங்க, பார்த்துட்டே இருங்களேன். சரி சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? சீக்கிரமா நம்ம மருமகளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்ல. நிச்சயதார்த்தத்தை கண்டிப்பா சீக்கிரமா வச்சுக்கணும். கல்யாணத்துக்கு வேணா 1 மாசம் 2 மாசம் டைம் எடுத்துக்கலாம், சரியா? அதனால முதல்ல நாள் குறிச்சிடணும். நாளைக்கு போய் ஜோசியரை பார்த்துட்டு வந்துடலாம். ஆமாண்ணா, அதுதான் கரெக்ட். ஜோசியக்காரர்கிட்ட இருக்கிறதுலே நல்ல முகூர்த்தம், அது இவங்க 2 பேரும் ஜாதகத்துக்கும் பொருந்துற மாதிரி முகூர்த்தத்தை குறிச்சு தர சொல்லணும்னா. அந்த முகூர்த்தத்துல கல்யாணம் வச்சா பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும்னா அந்த மாதிரி ஒரு முகூர்த்தத்தை குறிச்சிட்டு வரணும். கண்டிப்பாப்பா. எனக்கு வேற ஏதோ ஒரு மாதிரியாவே இருக்கே. நாளையிலேருந்து எப்படி சாரை பார்க்குறது? இவ்வளோ நாளாக எம்டியாவே பார்த்துட்டேன். எந்த தப்பான எண்ணமும் எனக்குள்ளே இருந்ததே கிடையாது. ஆனால் இவர் தான் எனக்கு ஹஸ்பண்ட்னு முடிவாயிடுச்சு. இனிமே எப்படி நான் அவரை பார்க்குறது? அவரை எப்படி ஃபேஸ் பண்ணுறது? அது மட்டும் இல்லை, அவருக்கு வர பொண்ணுங்க யார் மேலேயும் அவ்வளவா நம்பிக்கையே இல்லை. என்னோட தம்பி தங்கச்சிங்களுக்காகவும் என்னோட அப்பா அம்மாக்காகவும் தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். அவங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இப்படி இவர் உண்மையாக என்னை பிடிச்சி தான் ஓகே சொன்னாரா? இல்லை, சரி, என்னவா இருந்தாலும் நானுமே இப்போதைக்கு என் மனசில் எந்த எண்ணமும் இல்லையே. என் அம்மாக்காக தான் ஓகே சொல்லியிருக்கேன். பார்க்கலாம், கண்டிப்பாக கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் மாறும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்று சார், எவ்வளோ பெரிய அவமானம் உங்களுக்கு நடந்திருக்கு. அதனால தான் இத்தனை நாளாக நீங்கள் கல்யாணம் வேண்டான்னு சொல்லியிருக்கீங்க. அது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் சார். ஆனால் அதுக்காக எல்லா பொண்ணையும் நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக எல்லா பொண்ணும் அந்த மாதிரி இல்லைன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் சார். அந்த புரிகிற நாளுக்காக நானும் வெயிட் பண்ணுறேன். அனிதா, உண்மையாவே எனக்கு நீங்க தான் அம்மா அப்பா பார்த்த பொண்ணுன்னு தெரியாது. தெரியாம தான் உங்களை பார்க்க வந்தேன். உங்களை ஃபர்ஸ்ட் டைம் உங்க வீட்டில் பார்க்குறப்ப நிஜமாவே எனக்கு ஒரு ஷாக் தான். இருந்தாலும் ஒரு பக்கம் எனக்கு ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ஏன்னா முன்ன பின்ன தெரியாத எந்த பொண்ணையும் நான் ஏன்னா எனக்கு நடந்த அவமானம் அந்த மாதிரி. முன்ன பின்ன எந்த பொண்ணை பார்த்தாலும் அவங்க மேலே லைட்டாவாச்சும் இந்த பொண்ணும் நம்மளை விட்டுட்டு போயிடுமோ, இந்த பொண்ணும் அந்த மாதிரி ஒரு அவமானத்தை தேடி கொடுத்துருமோன்ற ஒரு பயம் எனக்குள்ளே இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் உங்களை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். உங்களை ஆஃபீஸில் பார்த்து நானே நிறைய இடத்துல அட்மையர் ஆயிருக்கேன். ஒரு பொண்ணாக இருந்துட்டு சின்ன வயசுலேருந்து எவ்வளோ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இருந்தாலும் எல்லா இடத்துலையும் பொறுமையாக சாஃப்டாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு இடத்துல போல்டாக இருக்கிறதாகட்டும், எவ்வளோ ஸ்மார்ட் ஒர்க்காக எல்லா ஒர்க்குமே செய்வீங்க. ஸோ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அனிதா. இருந்தாலும் என்னால் டக்குன்னு எல்லாரையும் நம்ப முடியாது. ஏதோ ஒரு இடத்துல எனக்கு நம்பிக்கை இருக்கவும் மாட்டேங்குது. அது ஏன்னு எனக்கு தெரியல. பார்க்கலாம், இதே நீடிக்காதுன்னு எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. மேரேஜ்க்கு அப்புறம் எல்லாம் மாறணும் ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்க்கலாம். அனிதாம்மா, சொல்லுங்கம்மா. இல்லைடா, நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டே தான் இருக்கேன். வெளியவே வரமாட்டேன்றேன். அவங்கெல்லாம் வந்துட்டு போனதுலேருந்து ரூம்லேயே இருக்கேன். என்னாச்சுடா? அம்மா உனக்கு பிடிக்காத வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறனோ? உனக்கு பிடிக்கலையாடா?
அட என்னம்மா நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. நீங்கள் எனக்கு என்றைக்கும் தப்பான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க மாட்டீங்கம்மா. உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதெல்லாம் இல்லைம்மா. நான் தான் சொன்னல, அவர் எங்கள் ஆஃபீஸோட எம்டிம்மா. நாளைக்கு எப்படிம்மா அவரை போய் ஃபேஸ் பண்ணுறது? எனக்கு ஏதோ ஒரு மாதிரி தயக்கமா, பயமா, பதட்டமா ஒரு மாதிரி இருக்குமா. அதான் யோசிச்சுட்ருக்கேன். அட இதில் என்னடா தயக்கம் உனக்கு? என்ன போயிட்டு என் புள்ள என்றைக்கும் வேலைக்கு போகிற மாதிரி தானே போக போகிறேன். இங்கே பாரு, ஆஃபீஸ் வேற, பர்சனல் லைஃப் வேறடா. ஆஃபீஸில் நீ வேலை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும், சரியா? இதையும் அதையும் கம்பேர் பண்ணி யோசிக்காத. ம், அதெல்லாம் எனக்கு புரியுதுமா. இருந்தாலும் ஏதோ ஒரு மாதிரி அப்படி தாண்டா இருக்கும். ஏன்னா ஆஃபீஸ் எம்டியை டக்குன்னு உன்னால் புருஷனாக பார்க்க முடியாது தான். ஆனால் போக போக சரியாயிடும்டா. நீயே எத்தனையோ முறை அந்த தம்பியை பற்றி நல்ல விதமாக என்கிட்ட சொல்லியிருக்க. எனக்கே எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா கேட்குறப்ப. அதனால் ஒன்றும் இல்லைடா, போக போக எல்லாம் சரியாயிடும். ம் ம் சரிங்கம்மா. சரி அனிதா, இப்போ அதையே யோசிச்சுட்டு இருந்தா என்ன ஆக போகுது? நீ வந்து சாப்பிடுவா. இன்னும் சாப்பிடவே இல்லை. சாப்பிட்டு டைமுக்கு தூங்கணும்ல, நாளைக்கு ஆஃபீஸ் போகணும்டா. ஆமாம்மா, இதோ வரேன். ம் சரி, சீக்கிரமா வா. மென்மையாய் மெல்ல நகரும் எந்த நாட்குறிப்பில் வன்மையாய் நீயும் வந்து சேரும் மாயம் என்ன? என்னவோ செய்கிறாய் நீ, என்னாயுள் எல்லைகள் போலாகிறாய். காந்தமா என்னை ஈர்க்கும் உந்தன் அன்பு இன்று சாந்தமா என்னை கட்டி போடும் ஜாலம் என்ன? கேட்கிறேன் கூரடி பெண்மையே.